விரைவு கட்டணம், ரூ. 100 கட்டணம், ரூ. 200 கட்டணம், விஐபி தரிசனம், இப்படி அதிகமான கட்டணத்துல பக்தர்கள் ஏண்டா கோயிலுக்கு வரக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு இடைத்தரகர்கள் ரூ. 30,000 பணம் வசூல் பண்றான். தீர்த்தம் அமேசான்ல விற்பனை செய்யுது. கோயில் பேர்லயே போலியா வெப்சைட் ஓபன் பண்றாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட ஒருத்தன் ஒப்பந்த ஊழியரா இருக்கிறவன் 50 லட்சத்தை எடுக்கிறான். ஏண்டா ஒருத்தன் இந்தா பிறந்தது குற்றமா, இல்ல அப்படி பிறந்து கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது குற்றமா? கோயில் நிர்வாகம் கட்டண கொள்ளை அடிக்குதுன்னு பார்த்தா இடைத்தரகர்கள் அதை விட கொள்ளை அடிக்கிறீங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு சமீபத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பக்தர்கள்ட்ட ராமேஸ்வரத்தில் கோவிலில் தீர்த்தமாட வைக்கிறேன், பூஜை பண்ணுற வைக்கிறேன், ஸ்பெஷல் தரிசனத்தில் நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஒரு 30,000 ரூபாயை இடைத்தரகர்கள் 2 பேர் சேர்ந்து வாங்கி ஏமாற்றிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த பக்தர் வெளிநாட்டில் போய் தூதரகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த தூதரகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்த அந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சியை லாக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ராமேஸ்வரத்தில் இடைத்தரகர்கள் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ இதை இங்கே இருக்கிற இணை ஆணையர் காவல்துறை அதிகாரிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, அருள்மிகு ராமநாதசாமி கோயிலை நிர்வகிக்கிறது ஆலய நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் இங்கே இவங்களுக்கு தெரியாமல் இடைத்தரகர்கள் ஏமாத்துறாங்க. இதை இடைத்தரகர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முடியாத நிலையில தான் இந்த ஆலய நிர்வாகம் இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானில் கோயில் நிர்வாகம் கோயிலில் தான் தீர்த்தம் வைக்கணும், கோயிலில் கடை வச்சு தீர்த்தம் பிரசாத பாக்கெட்லாம் வைக்கிறாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த தீர்த்த பாட்டலும் பிரசாதமும் வித்துச்சு. நான் இந்து முன்னணி சார்பாக நானே கோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். எந்த நடவடிக்கையும் இல்லை, கோவில் நிர்வாகத்தின் சார்பாக புகார் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த பாட்டெல்லாம் கோவிலில் தான் விற்பனை செய்யணும், வெளியில் எங்கேயும் விற்பனை இல்லை. ஆனால் கோயிலை சுற்றி உள்ள கடைகளில் தீர்த்த பாட்டில் விற்கப்பட்டுச்சு. அப்போ ஜேசி சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது, நடவடிக்கை எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்பாக கோவிலில் தீர்த்தம் ஆடுறதுக்கு, கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட்டணம் பண்ணலான்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு, போலியான ஒரு வெப்சைட்டு, கோயில் பேரில் ஒரு போலியான வெப்சைட் ஆரம்பித்து அதை பணம்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துச்சு. கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி பார்க்க 4-5 நாளைக்கு ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, பிஎஃப், அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டோடைய பணத்தில் அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்த ஒரு பையன் அவனுடைய செல்ஃபோனில் ஓடிபி மூலமாக 50 லட்ச ரூபா அளவுக்கு முறைகேடு பண்ணிட்டான். இப்போ கோயில் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி கோவிலில் நிர்வகிக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் பாருங்கள், ஒரு இடைத்தரகர்கள் 30,000 பணம் வசூல் பண்ணுறான். தீர்த்தம் அமேசானில் விற்பனை செய்யுது. கோயில் பேர்லேயே போலியா வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்டை ஒருத்தன் ஒரு ஒப்பந்த ஊழியராக இருக்கிறவன் 50 லட்சத்தை எடுக்கிறான். அப்போ கோவில் நிர்வாகம் எதுக்கு இருக்கீங்க? கோவில் நிர்வாகம் கோவிலில் நீங்கள் நிர்வகிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் நிர்வாகத்தை மீறி இடைத்தரகர்கள் தரிசனத்துக்கு காசை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஏமாற்ற முடியுங்கிற சூழ்நிலை இருந்தால் ஆலய நிர்வாகம் எதற்கு? இந்த நிலைமையில தான் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயிலுடைய நிர்வாகம் இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்லணும், இங்கே ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. திருச்செந்தூரில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பக்தர் வெளியில் சொன்னார். சமயபுரத்தில் இருக்குது, திருத்தணியில் இருக்குது. இப்படி தமிழகம் முழுவதும் இடைத்தரகர்களுடைய தொந்தரவு, இடைத்தரகர்கள் பக்தர்கள்கிட்ட ஏமாத்துறது, காசை அதிகமாக வசூல் பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சிறப்பு பேருந்து, விரைவு கட்டணம், ரூ. 100 கட்டணம், ரூ. 200 கட்டணம், விஐபி தரிசனம், இப்படி அதிகமான கட்டணத்தில் பக்தர்கள் ஏண்டா கோயிலுக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்க இடைத்தரகர்களுடைய தொலைவு அதிகம். ஏண்டா ஒருத்தன் இந்தா பிறந்தது குற்றமா, இல்லை அப்படி பிறந்து கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது குற்றமா? கோயில் நிர்வாகம் கட்டண கொள்ளை அடிக்குதுன்னு பார்த்தா இடைத்தரகர்கள் அதை விட கொள்ளை அடிக்கிறீங்க. ஒரு பக்தர்கள் நிம்மதியாக சாமி கும்பிடக்கூடிய நிலைமை இல்லாத நிலைமை தான் இருக்குது. இந்த ஆலய நிர்வாகத்தான் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன்ஜி அவங்க சொல்லுவாங்க, வீரத்திருவி ராமகோபாலன்ஜி அவங்க சொல்லுவாங்க,
அரசே ஆலயத்திற்கு வெளியேறுன்னு சொல்லி. நீ வந்து இடைத்தரகளை கண்டிக்க தடுக்க தவறிய இந்த ஆலய நிர்வாகம் இதை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியானதா? வீரத்துறவி சொன்னது மாதிரி ஆலயத்தை விட்டு வெளியேறணும். இந்த அரசாங்கமும் காவல்துறையும் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஆலயத்தின் பெயரால் போலியாக ஆலயத்தின் பெயரால் வசூல் வேட்டையில் ஈடுபடும் இந்த இடைத்தரகளை ஒழித்து கட்ட வேண்டும். அப்பத்தான் பக்தர்கள் நிம்மதியாக சாமி தரிசனம் செய்ய முடியும். அதனால் இடைத்தரகளை ஒழிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கிறேன்.